வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எப்பவும் போல் 2 ஸ்டாண்ட் ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து இந்த ஸ்டிச்சுக்காக 2 ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த 2 ஸ்ட்ரைட் லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். எப்பவும் போல் கீழே இருக்க லைனில் நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு லாக் பண்ணிட்டு கீழே இருந்து இப்போ மேலே இருக்க லைனுக்கு நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம் அதே போல் த்ரெட்டை நான் ரிவர்ஸில் இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு ஒரு லாக். நம்ம லாக் பண்ணது பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சைடில் செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் அகெயின் மேலவே த்ரெட்டை கொண்டு போய் ஒரு லூப் எடுத்து அந்த லூப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அகெயின் ஒரு லாக். நம்ம வந்து இதுதான் கண்டினியூ பண்ண போறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்ல நம்ம சைட்ல போடுவோம்ல ஒரு செயின், அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மேல இருக்க லைனுக்கு ஒரு லாங் செயின் ஒரு லூப் எடுத்து அதை வந்து எப்பவும் போல பட்டன் ஹோல் ஸ்டிச் போல ரிவர்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு லாக் கொடுத்து இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஃபிளாட் லோட் ஸ்டிச்சிங், அதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு நம்ம அதுல வந்து 2 பக்கமும் நம்ம லாக் செயின் போடுவோம். பட் இதுல வந்து ஒரு சைடு மட்டும் லாக் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஒரு சைடு வந்துட்டு த்ரெட் லூப் எடுத்து அதை வந்து ரிவர்ஸ்ல இழுத்துருவோம். ஓகேவா? இதுதான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். ஆக்சுவலி பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அதிகமா நம்ம லீஃப் ஃபில் பண்றதுக்கு ஒரு டிசைன் வந்து ஃபில் பண்றதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டிச்சை சொல்லி தரும் போதே அந்த ஸ்டிச்சை எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பேன். பிளஸ் அதை எப்படி நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றதையும் டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேல லாங் போகாது. ஸோ வந்துட்டு அந்த டைமை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சும்மா பார்க்குறேன், பார்த்து ஸ்டிச் மட்டும் பார்த்துட்டு என்ன சேஃப்ன்றதை மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க. பட் உங்களால வந்து அதை அந்த ஸ்டிச்சை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி உங்களால பர்ஃபெக்டா போடுறதுக்கு உங்களுக்கு இன்னும் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டிச் எப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஃபிளாட் லோட்ல வந்து நம்ம 2 பக்கமும் அந்த லாக் ஸ்டிச் கொடுத்துருப்போம். இதுல வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போற அந்த லூப்பை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் லாக் கொடுத்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே ட்ரா பண்ணிருக்கோம்ல அந்த லைன்லயே ஒர்க் பண்ண பாருங்க. எனக்கு வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணவும் என்னால அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. பட் நீங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பண்ணும் போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது த்ரெட்டை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா அகைன் அந்த லூப்பை வந்து ஹோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்பவும் போல எந்த நாட் கொடுத்து நான் இந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கிறேன். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டிராயிங். நமக்கு வந்து நம்ம எப்பவும் போல 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிட்டு இந்த மேல எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் வரும், கீழே வந்துட்டு ஒரு நாட் வரும். ஓகேவா?
அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்க 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். கீழே இருக்க லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்துட்டு மேலே எடுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாக். அகெயின் மேலே ஒரு லூப் எடுத்து அதை ரிவர்ஸ்ல எடுத்து ஒரு லாக். ஸோ நம்ம இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த இது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கான சேஃப் வந்து இந்த 3 தான். இந்த 3 சேஃபையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நெருக்கமா கொடுத்துக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. பார்க்க நீட்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த திலகம் ஷேப்ல ஃபில் பண்ணும்போது கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வேற ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் இதுவும். இந்த 3 ஷேப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் போகலாம். ஓகேவா? இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான கம்ப்ளீட் ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் இந்த சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் மே 1st இருந்து மே 31st 2026 வரைக்கும் மட்டும்தான். இது லிமிடெட் சீட் தான். ஸோ உங்களோட சீட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடான அப்கமிங் வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க ஆதி ஃபேஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க guys.